ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு உங்களோட எக்ஸ் பார்ட்னர், ஓகே, நீங்க ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா, இல்ல நோ கான்டாக்ட் அல்லது செப்பரேஷன் ஏதோ ஒரு காரணத்தால இருந்தீங்கன்னா, இல்ல மேரேஜ் ஆகி பிரிஞ்சிருந்தீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பேசாம இருக்கீங்கன்னா, அவங்க உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பிகாஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ அவங்க எல்லாருமே ஹாலிடேஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஹாலிடேஸ்ல உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்க பார்ட்னரையோ அல்லது உங்க எக்ஸ் பார்ட்னர் யாரு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களை மனசுல நினைச்சுக்கோங்க அண்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த பியூட்டிஃபுல்லான நாள் அன்னைக்கு உங்களோட பார்ட்னர் உங்களை எந்த அளவுக்கு ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப், நான் எனக்கு நானே ரொம்பவுமே ஒர்க் பண்ணி என்னை மாத்திக்கிறேன். இஸ் தேர் எ செகண்ட் சான்ஸ்? நம்ம 2 பேரும் ஒன்று சேர இன்னொரு சான்ஸ் இருக்கா? ரொம்ப பியூட்டிஃபுல். நான் உங்ககிட்ட சொன்னேன் ஹாலிடே, அது மட்டும் இல்லாமல் இந்த பியூட்டிஃபுல்லான நாள்ல உங்களோட இருக்க முடியலன்னு அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஐ ஹாவ் ட்ரபிள் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். என்னால என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியல. அதனால நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல செகண்ட் சான்ஸ் உண்டா? அண்ட் ஹாவ் ஐ லாஸ்ட் யூ? நான் உன்னை இழந்துட்டேனா? வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி, வெரி பியூட்டிஃபுல். ஐ எம் ட்ரைங் டு மை பெஸ்ட் டு ஃபர்கிவ். நான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்துச்சோ அதை மறக்கணும், அதை மறந்துட்டு நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. அண்ட் ஆல்சோ யுவர் லாஃப் இஸ் அமேசிங். நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. ஸோ உங்களோட சிரிப்பான, அதாவது நீங்க சிரிக்கிற அந்த முகம் வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கிளைம் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரீடிங் ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி, த டாரோட் கைட் தமிழ் ஃபேமிலி.